Good evening, teacher. Hello, good evening. Good evening. Hi, 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 teacher. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hi, Hi, teacher. hi. எனக்கு எல்லாத்த ஹோம்ஒர்க்கும் வந்தது. ஏரன் உங்களோட ஹோம்ஒர்க் எனக்கு கிடைக்க இல்ல. நான் போன கிளாஸ் நடுவுக்குள்ள போயிட்டீங்க. நான் பிறகு ஹோம்ஒர்க் போட்டு விட்டேன். நான் கமல்லியா என்னன்னு கேட்டவ நான் அப்ப போட்டு விட்டேன். நான் ஹோம்ஒர்க் என்னென்ன செய்யணும்னு. நீங்க ஏன் செய்து அனுப்ப இல்ல? Teacher, இந்த வெற்றி ஒரு இதா இருக்கு. நீங்கள் இல்ல கமல்லியா, ஏரன். Teacher, வெற்றி மேட்ச் ஆயிடுச்சு teacher. அதான் புதுசா கிடைக்க வேண்டியது. என்னங்கம்மா? போன் வெற்றி வந்து ஒரு மேட்ச் ஆயிடுச்சு teacher. புதுசா கடையில வந்து வாங்கிட்டு வந்து போடுறோம். ரைட், ஓகே, ரைட், ஓகே. அடுத்த முறை அனுப்புங்க. நாங்க டக்குன்னு ஒருக்கா ஹோம்ஒர்க்க பார்ப்போம். அதிகமான ஆட்கள் 1-2 கொஸ்டின் பிளவிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்லி சொல்லி அந்த கணக்கில் ஒருக்கா பாக்குறேன். டக்குன்னு பார்த்துட்டு நாங்க இன்றைக்கு திசைக்கு போவோம். ஓகே, 4ஆம் கேள்வி ஒருவருமே பிளவிட இல்லை. 4ஆம் கேள்வி எல்லாருமே சரியா செய்திருக்கிறீங்க. அதுல பிரச்சனை இல்லை. 5ஆம் கேள்வி ரவி கிலோஷன் 2 பேரும் பிளவிட்டு இருக்கிறீங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கு? பிற்பகல் 2 பேரும் பாருங்க, ரவியும் கிலோஷனும். பிற்பகல் 7 மணிக்கு தொடக்கம் பிற்பகல் 7:30 வரை காட்டப்பட்ட தொலைக்காட்சி நாடக நிகழ்ச்சியின் போது இடம்பெற்ற வியாபார விளம்பரங்களுக்காக ஒதுக்கப்பட்ட காலம் 12 நிமிடம் 40 செகண்ட்கள். தொலைக்காட்சி நாடக நிகழ்ச்சி இடம்பெற்ற காலம் எவ்வளவுன்னு கேட்கினான். அப்ப 7 மணில இருந்து 7:30 வரைக்கும் நாடகம் நடந்த நேரம் எவ்வளவு? ரவி மியூட்ல இருக்கிறீங்க. ரவி 30 நிமிடம் டீச்சர். 30 நிமிடம். விளம்பரத்துக்கு எடுத்த நேரம் எவ்வளவு? லுக்ஷான் இல்ல கிலோஷன் 12 நிமிடம் 40 செகண்ட் டீச்சர். 12 நிமிடம் 40 செகண்ட். அப்ப தொலைக்காட்சி நாடகம் நடந்த நேரம் கேட்கறதுக்கு நீங்க கழிக்கணும். அப்ப 30 நிமிடத்தில இருந்து 12 நிமிடம் 40 நிமிடத்தை 12 நிமிடம் 40 செகண்ட்களை கழிக்கக்குள்ள உங்களுக்கு என்ன விட வந்திருக்கு? என்ன போட்டுக்கிறீங்க? ரவீன் என்ன கிலோஷன் போட்டுக்கிறீங்க? ரவி 18 நிமிடம் 40 செகண்ட் போட்டுருச்சு. என்ன உங்களுக்கு 13 நிமிடம் வந்தது? 30 நிமிடத்தில இருந்து இப்ப 30 நிமிடத்தில இருந்து முதல் 40 செகண்டா கழிக்க இயலாதன்னா நீங்க ஒரு 30 நிமிடத்தில இருந்து 1 நிமிடத்தை இஞ்சால கொடுக்கணும் முதல். அப்ப 29 நிமிடமும் இஞ்சால 60 செகண்டும் வரும். 60ல இருந்து 40 போனா எவ்வளவு? 20. பிறகு 29 நிமிடத்தில இருந்து 12 நிமிடம் போனா எவ்வளவு? 17. இப்ப உங்களுக்கு என்ன நீங்க என்ன விட போட்டிருந்த நீங்க அதுல? 18 நிமிடம் டீச்சர் 40 செகண்ட் டீச்சர். அது என்ன உங்களுக்கு வந்தது? எங்க பிளவிட்டு இருக்கிறீங்க டீச்சர்? 30 நிமிடம்க்கு பிறகு டீச்சர் 2 வைக்காம டீச்சர் கீழே 12 நிமிடம் 40 செகண்ட் போட்டனால அப்படி வந்துருச்சு டீச்சர். நீங்க லுக்ஷானே இலோஷன் என்ன செய்திருந்த நீங்க? அந்த 12 நிமிடம் 40 செகண்ட் டீச்சர் 7 பிற்பகல் 7:30 கழிச்சிருச்சு. கழிக்கைகளை உங்களுக்கு என்ன விட நீங்க எழுதி இருக்கிறீங்க? 5 நிமிடம் 10 செகண்ட் டீச்சர். என்ன அப்படி வந்தது சார்? அது 2 கழிச்சு அப்படிதான் டீச்சர் விட வந்துச்சு. திருப்பி கழியுங்க. இப்ப நீங்க 30.00 இருந்து 12.40 கழியுங்க. நீங்க நான் மெட்ட கணக்குக்கு போற மெட்டாக்களுக்கு நீங்க ரவீன் உங்களுக்கு விளங்கிச்சுதான் நீங்க விட்ட பிள்ளை? ஓகே, கிலோஷன் அதை செய்யுங்க. நாங்க மெட்டாக்கள் பிள்ளை விட்டது 2ஆம் கணக்கு தான். எல்லாரும் 2ஆம் கணக்கு தான். லுக்ஷான், ரவீன், கமல்யா, சதுர்ஷன்,
டினு எல்லாருமே 9ஆம் கணக்கு பிள்ளை. 2ஆம் கேள்வி என்ன ரெண்டாம் கேள்வி என்ன கேட்டிருக்கு? புகையிரதமும் பேருந்தும் முற்பகல் 4:45 மணிக்கு ஒருமித்து புறப்பட்டால் புகையிரதம் போன நேரமும் பேருந்து கொழும்பை வந்து அடைந்த நேரத்தையும் கேட்கினார். ரவீந்திரன் என்ன செய்திருக்கிறீங்க? நீங்க சரியா பதில் எழுதி இருக்கிறீங்க, ஆனா நீங்க மாத்தி எழுதி இருக்கிறீங்க. பேரை மாத்தி போட்டிருக்கிறீங்க. பேருந்தையும் புகையிரதத்தையும் நீங்க மாறி போட்டிருக்கிறீங்க. கவனிங்க, அதை பாருங்க ஒருக்கா. புகையிரதத்தையும் பேருந்தையும் நீங்க மாத்தி போட்டு விட சரி, ஆனா போட்ட இது பிழை. கமல்யா வந்து புகையிரதத்தின் நியம வடிவம் என்ன? முற்பகலா பிற்பகலா? சரியா திருப்பி பாருங்க உங்களோட கமல்யா. லுக்ஷான் சரி. அது சதுர்ஷன் நீங்க என்ன போட்டிருக்கிறீங்க? சதுர்ஷன் அதுக்கு விட புகையிரதத்துக்கு எவ்வளவு நேரம் போட்டிருக்கிறீங்க? பேருந்துக்கு எத்தனை மணி போட்டிருக்கிறீங்க? சதுர்ஷன் மியூட்ல இருக்கிறீங்க அம்மா. புகையிரதத்துக்கு 40 நிமிடம் சார். என்னத்துமா? புகையிரதத்துக்கு 40 நிமிடம் சார். இல்ல, 2ஆம் கேள்வி. 2ஆம் கேள்வி 9ல 2ஆம் கேள்வி. 2ஆம் வரைக்கும் 40 தான் சார் போட்டிருக்கேன். என்ன 40 போட்டிருக்கீங்க? என்ன கேள்வி? 2வது கேள்வி. புகையிரதமும் பேருந்தும் புத்தகத்தை பார்த்து வாசிங்க. புத்தகத்துல இருக்கு தானே கேள்வி. புத்தகத்தை பார்த்து வாசிங்க. கமல்யா என்ன பிள்ளை விட்டுருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சீங்களா நீங்க? என்ன பிள்ளை உங்களோட? பிற்பகல் பிற்பகல் போடாம முற்பகல் போட்டிருக்கீங்க. தெரியுதா அது பிள்ளையாண்டு? டினு வரையில டினு இதுக்கு கிலோஷன் நீங்க பதில் எழுதி இருக்கிறீங்க, நியம வடிவத்துல எழுத இல்ல. முற்பகலா பிற்பகலான்னு போடாம சும்மா நேரத்தை போட்டிருக்கிறீங்க. நியம வடிவத்தில் எழுதணும். முற்பகல் பிற்பகல் போடணும். சதுர்ஷன் தான் இப்ப சொல்லுங்க, என்ன எழுதி இருக்கிறீங்கன்னு. 1:50 சார். 1 எவ்வளவு? 1:50. என்னத்துக்கு 1:05? 1 மணித்தியாலம் 5 நிமிடம் சார். எந்த வாகனம் போறதுக்கு 1 மணித்தியாலம் 5 நிமிஷம்? பேருந்து. அப்ப அதை என்னன்னு போடுவீங்க? நியம வடிவத்தில் எழுதிக்கல என்னன்னு போடுவீங்க? அத 13:2.5 சார். அப்ப நீங்க என்ன எழுதி இருக்கிறீங்க? 13:1.05 போட்டுருக்கேன் சார். முற்பகல் பிற்பகல் போட்டுக்கிறீங்களா? ஆமா சார், பிற்பகல் போட்டுருக்கேன். பேருந்துக்கா? ஆமா சார். புகையிரதத்துக்கு? புகையிரதத்துக்கு 2:25 சார். அதுலதான் பிள்ளை. என்னன்னு உங்களுக்கு 2:25 வந்து அதுல? ஒன்பது 45க்கு வலிக்கிடுதா முற்பகல்? எவ்வளவு நேரம் எடுக்கும் புகையிரதம்? 2 மணித்தியால 40 நிமிடங்கள். அப்ப 9:45 இருந்து 2 மணித்தியால 45 நிமிஷத்தை கூட்டினா எத்தனை மணி? 2 மணித்தியாலம் 40 நிமிடம் சார். சதுர்ஷன் செய்துட்டீங்களாமா? என்ன விட வந்தது? 7 மணித்தியாலம் 5 நிமிடம். எவ்வளவுமா? 7 மணித்தியாலம் 5 நிமிடம் சார். இல்லையம்மா, என்ன கேள்வி சதுர்ஷன்? கேள்விய வாசிங்கோ. நீங்க நேரத்தை வினக்கெடுத்துறீங்க சதுர்ஷன். வாசிங்க கேள்விய. புகையிரதமும் பேருந்தும் என்பன பேருந்து முற்பகல் 9:45 மணிக்கு
ஒரு மிட்டு புறப்பட்டால் புகையிரதம் பேருந்து என்பன கொழும்பை அடையும் நேரங்கள் சார். ஓ, அப்ப என்ன செய்யணும்? இப்ப புகையிரதத்தின் நேரம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சார் கழிக்க என்னத்தை கழிக்கணும்? சும்மா சொல்லக்கூடாது, கழிக்கணும் கூட்டணும் வேண்டாமா? சார் 9:45 இருந்து சார் 2:40 என்ன செய்யணும்? சார் கழிக்கணும் சார். ஏன் கழிக்கணும்? 9:45க்கு புறப்படுற நேரம் 9:45க்கு ஸ்டார்ட் பண்றோம். முற்பகல் 9:45க்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணித்தியாலமும் 40 நிமிஷமும் எடுத்தா கொழும்பை வந்தடையும் நேரம் கண்டுபிடிக்கிறதுக்கு 9:45ஓட 2:40 கூட்டணுமா கழிக்கணுமா? சார் கூட்டணும் சார். சரி, இப்ப டக்குனு கூட்டுங்க. லுக்ஷான், நீங்க ரெண்டாம் கேள்வியில ரெண்டாவது அது 2-3 பேர் பிளவிட்டு இருந்தாங்க. சதுஷன் பிள்ளை, கிலோஷன் பிள்ளை. லுக்ஷான் சொல்லுங்க. 6:10க்கு புறப்பட்ட நேரம், அடைந்த நேரம் 21:50. அப்ப பயணத்துக்கான காலம் என்ன போட்டுக்கிறீங்க நீங்க கொப்பி உங்களோட பதிலுக்கு? இல்லோ லுக்ஷான் கண்டுபிடிச்சிட்டீங்களா அங்க பிள்ளை விட்டுருக்கீங்கன்னு? நல்ல விளங்க இல்லையா? அந்த கலிக்கையில பிள்ளை விட்டுருந்துச்சு. அப்ப இப்ப விட சரியான விட என்ன? 15:40 டீச்சர். ஓகே. கிலோஷன், உங்களுக்கு என்ன மார்க்ஸ் பதில் இப்ப? சார் 15:40 டீச்சர். ஏன் அப்ப பிள்ளை விட்ட நீங்க? அந்த கழிக்க டீச்சர். அப்படியெல்லாம் சொல்லல. கழிக்கல புள்ள விட்டேன், கூட்டேக்கல புள்ள விட்டேன். ஸ்கூல்ல இல்லையே செய்றீங்க, எக்ஸாம்ல இல்லையே, வீட்டுல செய்றீங்க, திருப்பி பார்க்கணும். ஏரன், இந்த கணக்கெல்லாம் நீங்க திருப்பி செய்யுங்க ஏரன். சரி சார். ஓகே, ரைட். சதுஷன் முடிச்சிட்டீங்களா? ஏன்னா அவ்வளவு நேரம் எடுக்குது உங்களுக்கு அந்த ஒரு சின்ன கணக்குக்கு? 9:45 மனசால கூட்டுங்க. 9:45க்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணித்தியாலத்தை கூட்டினா அவ்வளவு 9:45க்கு 11:45. அதுக்கு பிறகு 40 நிமிடத்தை கூட்டணும். 11:45ஓட 40 நிமிடத்தை கூட்டினா அவ்வளவு 85 வராது. அப்ப 85 நிமிடம்னு சொல்லலாது. அப்ப என்னது? 85 நிமிடத்துல எத்தனை நிமிடங்கள் இருக்கு? 60 எடுத்து அங்கால போட்டீங்களா? இப்ப என்ன மணி? முதல் அவ்வளவு 11:45 சொன்ன நீங்க. 11:45ஓட 40 நிமிஷத்தை கூட்டுங்க. 7:60 என்னண்டம்மா 11:45ஓட 40 நிமிஷத்தை கூட்டிக்கல என்ன உங்களுக்கு 7 மணி வரும்? 11:45 அதோட எவ்வளவு நிமிஷத்தை கூட்ட போறீங்க? 40 நிமிஷத்தை கூட்ட போறீங்க. 45 நிமிஷத்தையும் கூட்டினா அவ்வளவு 85. ஓகே, 85 நிமிஷத்துல எத்தனை நிமிடங்கள் இருக்கு? 60 வந்து ஒரு நிமிடம். அப்ப ஒரு நிமிடமும் எத்தனை செகண்டும் இருக்கு? ஒரு நிமிடமும் எத்தனை நிமிடங்களும் இருக்கு? செகண்ட்களும் இருக்கு. 60 போனா 85ல மிச்சம் எவ்வளவு? 60 கழிச்சு 25. 85ல இருந்து 60 கழிச்சா அவ்வளவு 25. ஓகே. அப்ப 45ஐயும் 40 செகண்ட்களையும் கூட்டிக்கல என்னது? ஒரு நிமிடம்
25 செகண்ட். ஒரு நிமிடம் 25 செகண்ட்டா என்னண்டு வரும்? சாரி, ஒரு மணித்தியாலம். சாரி, ஒரு மணித்தியாலம். என்ன கேள்வி? ஒரு மணித்தியாலம் 20 நிமிடம். ஒரு மணித்தியாலம் 25 நிமிடத்தோட 11:45 கூட்டினா அவ்வளவு? Sir, 12 மணி 25 நிமிடங்கள். எவ்வளவம்மா? 12 மணி 25 நிமிடங்கள். அது முற்பகலா பிற்பகலா? முற்பகல் இல்ல பிற்பகல். ஓகே. ஏன் உங்களுக்கு அதுல கன்ஃபியூஸ்டா இருக்கிறீங்கன்னு தெரியல. மெட்டாக்கள் எல்லாம் சரியாப்பா? இப்ப அந்த 2ஆம் கணக்கு பிளவிட்டாக்கள் செய்துட்டீங்களா? செய்து. ஓகே. நான் அதுக்கு இன்றைக்கு நான் கிளாஸ் முடிஞ்சோன்னு ஒரு கொஞ்சம் ஹோம்ஒர்க் போடுவேன். அதையும் நீங்க செய்யுங்க. அந்த காலத்திலே நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் நான் அதை போட்டு விடுறேன் நான் உங்களுக்கு. அதை செய்யுங்க. பிறகு நாங்க இப்ப திசையலுக்கு போவோம். கிளை குத்தும் தெரியுமா? கிடையண்டா அப்படி இருக்கும். கிடையா இருந்தா கிடையண்டா கமலியா சொல்லுங்க. கிடையண்டா அப்படி இருக்கும். நேர்கோடு. நிலைக்குத்துண்டா ஏரன் அப்படி இருக்கும். நிலைக்குத்து இப்படி இருக்கும். நிலக்குத்து இப்படி இருக்கும். கிட வந்து இப்படி இருக்கும். கிட இப்படி இருக்கும். நிலைக்குத்து இப்படி இருக்கும். சரி, இந்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வி தெரியுதா? 3ஆம் கேள்வி. ஓகே. உருவில் காட்டப்பட்டுள்ளது நிலைக்குத்து தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள புறா கூடுகள் ஆகும். அதனை அடிப்படையாக கொண்டு கீழே தரப்பட்ட இடைவெளிகளை நிரப்புக. முதலாவது கேள்வி எனக்கு ரவின்னு சொல்லுங்க. புறா ஏயின் கூட்டுக்கு கிடையாக புறா எந்த கூடு அமைந்துள்ளது? என்ன ரவி? பி டீச்சர். பி. லுக்ஷான்? சி டீச்சர். சி. கிலோஷன்? பி டீச்சர். அமல்யா? பி டீச்சர். சதுர்ஷன்? பி டீச்சர். ஏரன்? பி டீச்சர். ஆறு சி சொன்னது? ஓகே. என்ன கேட்டிருக்குது? இப்ப ஏயும் பியும் கிடையா இருக்கா நிலைக்குத்தா இருக்கா? நிலைக்குத்தா. ஏயும் பியும் என்ன மாதிரி இருக்கு? அப்ப என்ன கேட்டிருக்கு? கிடையா இருக்கிறதா கேட்டிருக்கு. ரவி என்ன கேட்டிருக்கு? கிடையா நிலைக்குத்தா? கிடையா இருக்கிறது. ஏரன் என்ன கேட்டிருந்தது? கிடையா இருக்கு. இப்ப நீங்க என்ன சொன்ன? நீங்க எல்லாரும் லக்ஷானை விட பி. பி வந்து ஏக்கு என்னது இருக்கு? நிலைக்குத்தா இருக்கு. அப்ப ஏக்கு கிடையா இருக்கிறது என்னது? சி. புறா பியின் கூட்டுக்கு, இது வந்து எனக்கு சதுர்ஷன் சொல்லுங்க. புறா பியின் கூட்டுக்கு நிலைக்குத்தாக மேலே இருக்கும் கூடு என்ன? ரவி? ஏ. சரி, அப்ப அது வந்து முதல் சொன்னது இன்னும் மெட்ட மாதிரி. அது பிக்கு மேலே இருக்கிற நிலை குத்தானது ஏ.
எனக்கு இது சொல்லுங்க ஏரன். புறா எஃபின் கூட்டுக்கு எஃபின் கூட்டுக்கு நிலைக்குத்தாகவா கிடையாகவா ஈ இருக்கின்றது. கிடையாது சார். கமல்யா? கிடையாது டீச்சர். மதுஷன்? கிடையாது சார். லுக்ஷான்? கிடையாது டீச்சர். கிலோஷன்? கிடையாது டீச்சர். ரவி? கிடையாது டீச்சர். சரி. அப்ப இப்ப கிட நிலக்குத்து விளங்கிச்சுதா? யாருக்காவது அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? கிட நிலக்குத்து நாங்க இந்த இது போன கிழமை படிச்ச நாங்க வடக்கு தெற்கு வடகிழக்கு இது படிச்ச நாங்கள போன கிழமை அது படிச்ச நாங்க. அந்த திசையலா? ஓகே மீட்டர் பயிற்சி. இப்ப மீட்டர் பயிற்சி இப்ப வேற என்ன? நாங்க மீட்டர் பயிற்சி தொடங்கக்கு முதல் உங்களுக்கு ஏதாவது கேட்க இருக்கு? அவ்வளவு காலமும் படிச்ச பாடங்கள்ல ஒவ்வொரு ஆக்களா ஏரன் உங்களுக்கு நீங்க இவ்வளவு நாலு நாங்க இப்ப இந்த 7 பாடமோ இன்னும் படிச்சுட்டோம், 7 8 பாடம். உங்களுக்கு ஏதாவது கேட்க இருக்கா? கமல்யா, லுக்ஷான், கிலோஷன், ரவி, சதுர்ஷன் கையோத்துங்க. உங்களுக்கு ஏதாவது கேட்க இருக்கண்டா? ஏதாவது விளங்க இல்ல, எனக்கு அதுல ஒரு கொஞ்சம் டவுட் இருக்கு, எனக்கு அது ஒருக்கா திருப்பி விளங்கப்படுத்துங்கோ, ஏதாவது ஒரு இது இருக்கா? ஏரன் உங்களுக்கு ஏதாவது விளக்கம் இல்லாம இருக்கா? மணிக்கணக்குல இன்னும் உங்களுக்கு கஷ்டம். சரி, கிலோ ஏரனுக்கு மணி. சரி, மெட்டாக்கள் சொல்லுங்க. கமல்யாக்கு ஏதாவது இருக்கா? கிலோஷனுக்கு ஏதாவது இருக்கா? ரவி, ருக்ஷான், சதுர்ஷன், ஓகே. ஏரனுக்கு மணிக்கு நாங்க மணிக்கு கொண்டு போறோம். மணியில உங்களுக்கு என்ன டவுட்? என்ன உங்களுக்கு விளங்கல? மணியில கூட்டுறது விளங்க இல்லையா? ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா உங்களுக்கு மீட்டல் பயிற்சியில அப்ப சரி கூட்டுறது உங்களுக்கு விளங்க இல்லையான்றீங்க. சரியா? மீட்டல் பயிற்சியில விளங்க இல்லையம்மா? கேட்க இல்லையம்மா? கூட்டுறது கழிக்கிற உங்களுக்கு விளங்க இல்லை. ரைட் ரைட். நான் அது ஞாபகம் வச்சிருக்கிறேன். நான் வச்சிருந்துட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் தாரேன். அதை செய்து போட்டு எனக்கு நான் நினைக்கிறேன் நீங்கள் 2 கிளாஸ் வர இல்லாததான் உங்களுக்கு. எனக்கு இந்த கணக்கு இது 4ஆம் கணக்கு, இது பக்கம் 62 ஏரன். எனக்கு இப்ப இந்த 4ஆம் கணக்கு மெட்டாக்கள் செய்த நீங்க நினைக்கிறேன். செய்தாலும் பரவாயில்ல, ஒருக்கா டக்கண்டு ஏரனுக்கு நான் விளங்கப்படுத்துறக்காண்டி 2 பேர் எல்லாரும் செய்யறீங்களா? இந்த 4ஆம் கணக்கையும் 5ஆம் கணக்கையும் செய்தாலும் பரவாயில்ல, திருப்பி செய்யுங்க. ஏரன் தெரியுதா? பக்கம் 62 நீங்க ஏரன் இப்படி செய்வோம் நாங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப இதுல 3:25 2:50 கூட்ட சொல்லி இருக்குது. சரியா? இப்ப செகண்ட்ல 25 செகண்டையும் 50 செகண்டையும் கூட்டினா அவ்வளவு செகண்ட்? ஓகே, 75 செகண்ட் எழுதலாமா? அப்ப எவ்வளவு ஆண்டு எழுதணும்? எவ்வளவு அதிகூடிய செகண்ட்கள் எவ்வளவு? 60 செகண்ட். அது 60 செகண்ட் வந்தா அது எவ்வளவு நேரம்? 1 நிமிடம் வந்துடும். அப்ப இதுல 75 செகண்ட் இருக்குது. அப்ப 75 செகண்ட்ல இருந்து நீங்க 60 செகண்ட கழிக்கணும் முதல். இரண்டாவதுல
நிமிடமாக்குறது. அப்ப 75 செகண்ட்ல இருந்து 60 செகண்ட கழிச்சா அவ்வளவு 15 15. அப்ப இவ்வளவு வரும். ஒரு நிமிடமும் 75 செகண்டையும் 50 செகண்டையும் கூட்டினா அவ்வளவு வரும். ஒரு நிமிடம் 15 செகண்ட். ஓகே, 15 செகண்ட். அப்ப நீங்க செகண்டுக்கு கீழே என்ன போடுவீங்க? செகண்டுக்கு கீழே ரவி கைய விடுங்க அம்மா. செகண்டுக்கு கீழே எவ்வளவு போடுவீங்க? 15. ஒண்ட வந்து மேல கொண்டு போவீங்க, நிமிடத்துக்கு மேல கொண்டு போவீங்க. கொண்டு போயிட்டு அப்புறம் 3 2 கூட்டினா அவ்வளவு 5 மேலே இருக்கிற 1 கூட்டினா அவ்வளவு 6. அப்ப எவ்வளவு பதில்? 6 நிமிடம் 15 செகண்ட். 6 நிமிடம் 15 செகண்ட். அது விளங்கிச்சதோ உங்களுக்கு? அப்ப நீங்க 5ஆம் கணக்க சொல்லுங்க. அதே மாதிரி இந்த கையில இருக்கிறத சுருட்டுறத விடுங்க, கைய கன்சென்ட்ரேட் பண்ணணும். கையில வச்சு என்ன செய்வீங்க? மற்ற கையில 20 நிமிஷத்தையும் 20 செகண்டையும் 45 செகண்டையும் கூட்டினா அவ்வளவு 65. அப்ப 65 இப்ப நீங்க நிமிடமும் செகண்ட்லயும் சொல்லுங்க. 8 மணி 5 நிமிடம். 8 மணி 5 நிமிடம். இப்ப விளங்கிச்சுதா உங்களுக்கு கூட்டல்? ஆமா சார். அதே மாதிரி எனக்கு நீங்க உங்களுக்கு மாத்திரம், ஏரனுக்கு மாத்திரம் எனக்கு நீங்க இந்த 8ஆம் கணக்கு பக்கம் எழுதுறீங்களா? பக்கம் 63ல 8ஆம் கணக்கு 8ஆம் கணக்கும் 9ஆம் கணக்கும் கூட்டல். கவனிங்க மேல 8ஆம் கணக்கு 9ஆம் கணக்கு 12ஆம் கணக்கு 8 9 12. இங்க கவனிக்கணும் மேல என்ன எழுதி இருக்கணும்? மணி நிமிடம், மணி நிமிடம். இதுல 4 மணி. 4 மணி என்றால் மணி வந்து 24 மணித்தியாலமானோன்னு ஒரு நாள் ஆயிடும். அதை ஞாபகம் வச்சிருக்கணும். செகண்டுக்கும் நிமிடத்துக்கும் 60, மணிக்கும் நாளுக்கும் 24. அதை ஞாபகம் வைக்கணும். நீங்க எனக்கு ஹோம்ஒர்க், எனக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க் 8 9 12. இந்த 5 கேள்வியையும் 1 2 3 4 5 கேள்வி ஒன்றும் எழுத தேவையில்லை. செய்யவள செய்து பதில் மாத்திரம். முதலாம் கேள்வி 2 3 4, சரி 1 2 3 4. ஒவ்வொரு கேள்விக்கும் கேள்வி வாசிக்க 1 நிமிஷம், விட செய்ய 1 நிமிஷம், 2 நிமிஷம் ஒவ்வொரு கேள்விக்கும். ஓகே, ரைட். முதலாவது கேள்வி 53 400 5 3 4 2 8 என்னும் எண்ணின் ஒவ்வொரு இலக்கமும் 5 இடப்பெருமானத்தை வகை குறிப்பு பெருமானத்தையும் தருது. எனக்கு கமல்லியா 8 இடப்பெருமானம் வகை குறிப்பு என்ன? 8 பெருமானம் டீச்சர். இடப்பெருமானம் டீச்சர் 1 நிமிடம் டீச்சர். ஓகே, வகை குறிப்பு? வகை குறிக்கும் பெருமானம் டீச்சர் 8 டீச்சர். 8. இதை விட வித்தியாசமா யாரும் எழுதினாக்கள்? எல்லாரும் அப்படியே எழுதியிருந்த நீங்க ஏரன்? ஓகே, லுக்ஷான் ஓகே. 2 சதுர்ஷன். 2 இடப்பெருமானம் என்ன? வகை உறுப்பு பெருமானம் என்ன? 2 இடப்பெருமானம் 100 நிமிடம் டீச்சர். வகை குறிப்பு பெருமானம் 200 டீச்சர். 2 லுக்ஷான் 2க்கு டீச்சர் இடப்பெருமானம் வந்து 10 நிமிடம் டீச்சர். ஓகே, வகை குறிப்பு 20 டீச்சர். ஏரன் இடப்பெருமானம் என்னம்மா? 2க்கு இடப்பெருமானம் 10 நிமிடம் சார். வகை குறிப்பு 20 சார். கிலோஷன்
டீச்சர் அதுல சொல்லுங்க ரெண்டுக்கு. டீச்சர் 10 நீளம் டீச்சர். வகை குறிக்கும் பெருமானம் 20 டீச்சர். ரவி இடப்பெருமானம் 10 நீளம் டீச்சர். வகை குறிக்கும் பெருமானம் டீச்சர் 20 டீச்சர். சதுஷன் எங்க பிளவிட்ட நீங்க என்னண்டு ரெண்டு வந்து 200 சொன்னீங்க 100ஆம் இடம். ரெண்டு வந்து எத்தனையாவது இடம்? 428 போடுறதுக்கு 248 போட்டுருந்துச்சு. நீங்க புத்தகத்தை பார்த்து எழுதிக்கல பிளவிட்டா நாங்கள் ஒண்ணும் செய்யல. அது நாங்க புத்தகத்துல நீங்கள் சரியா சரி. 4 வந்து லுக்ஷான் 4. இடப்பெருமானம் 100 நீளம் டீச்சர். வகை குறிக்கும் பெருமானம் 400 டீச்சர். வேற யாரும் வித்தியாசமா எழுதியிருந்த நீங்களா? சரி. 3 இடப்பெருமானம் கிலோஷன் 1000 நீளம் டீச்சர். 3000 டீச்சர். 3000. வித்தியாசமா யாரும் எழுதி இருக்கிறீங்களா? 5க்கு ரவி டீச்சர் இடப்பெருமானம் 10,000 நீளம் டீச்சர். வகை குறிக்கும் பெருமானம் 50,000 டீச்சர். ஓகே. ஏதாவது வித்தியாசமா எழுதி இருக்கிறீங்களா? ஏரன் வித்தியாசமா எழுதி இருக்கிறீங்களா? ஓகே. ரெண்டாவது கேள்வி ஏரன் சொல்லுங்க. ரெண்டாவது கேள்வி என்னன்னு போட்ட நீங்க 155 மில்லியன் 8 மில்லியன் 155 பில்லியன் 8 மில்லியன் 200,408 என்னும் எண்ணை வலயங்களுக்கு ஏற்ப நியம முறையில் எழுதுக. ஏரன் நீங்க என்ன எழுதி இருக்கிறீங்களு சொல்லி கமாவோட சொல்லுங்க. இலக்கம் என்ன போட்ட நீங்களு? மில்லியனுக்கு 1550000 மில்லியத்துக்கு சார். இல்ல இப்ப இத நீங்க ஒரு எழுத்த ஒரு இலக்கமா தான் போடணும். தனித்தனியே போடக்கூடாது. இந்த 155 பில்லியன் 8 மில்லியன் 206,408 ஒரு இலக்கமா தான் நீங்க எழுதணும். அப்ப என்னன்னு போட்ட நீங்க ஒரு இலக்கமா? $155 பில்லியன் 8 மில்லியன் 200,408. நீங்க எனக்கு திருப்பி அதை வாசிக்க வேண்டாம். நீங்க இலக்கங்கள் என்னன்னு போட்ட நீங்க கமாவோடையான்னு சொல்லுங்க எனக்கு. 1500 சார். கமா 8 நீளுங்க கொஞ்சம் நீளுங்க. 1 5 5 0 கேக்குது இல்லையாமா நீங்க கலைக்கிறது? 15500 கமா 008 சார். கமா 200 கமா 408 சார். கமல்யா நீங்க என்ன போட்ட நீங்க? 155 டீச்சர். ஓகே. 820 048 டீச்சர். 048 டீச்சர். கமாக்கள் எங்க போட்ட நீங்க? கமாக்கள் ஒன்றுக்கு பக்கத்துல கமா டீச்சர். நீங்க எனக்கு கமாக்களோட திருப்பி இலக்கத்தை சொல்லுங்க.
நான் நில்லுங்க, இதுல நான் இது லேசு நில்லுங்க வாரு. நான் இந்த கொப்பிய ஷேர் பண்றேன், இதை ஷேர் பண்றேன். ஒவ்வொருத்தரும் இலக்கத்தை சொல்லுங்க. ஒன்றுக்கு பக்கத்துல கமா டீச்சர். நீங்க இப்ப எனக்கு கமா சொல்லாம சொல்ல, ஒன்றுக்கு பக்கத்துல கமா, பிறகு 558 கமா டீச்சர். 558. ஆமா டீச்சர். 558 பிறகு கமா. ஓகே, அடுத்து 200க்கு பக்கத்துல கமா டீச்சர். 200க்கு பக்கத்துல கமா. அடுத்து டீச்சர் 408 டீச்சர். 408. ஓகே, சதுர்ஷன். மியூட்ல இருக்கிறீங்க சதுர்ஷன். 155 டீச்சர். ஓகே, கமா டீச்சர். ஓகே, 820 டீச்சர். ஓகே, 408 டீச்சர். கமா 408 டீச்சர். ஓகே. லுக்ஷான். 155 டீச்சர். ஓகே, கமா டீச்சர். ஓகே, 008 டீச்சர். ஓகே, கமா டீச்சர். ஓகே, 200 டீச்சர். ஓகே, கமா டீச்சர். 408 டீச்சர். கிலோஷன். 155 கமா டீச்சர். ஓகே, 008 கமா டீச்சர். ஓகே, 200 டீச்சர். கமா 408 ரவி. டீச்சர். 155 டீச்சர். ஓகே, கமா டீச்சர். 008 டீச்சர். கமா டீச்சர். 2 டீச்சர். ஓகே, 00 டீச்சர். கமா டீச்சர். 408 டீச்சர். ஓகே, ரைட். இப்ப கேள்வியில என்ன கேட்டிருக்கு? 155 மில்லியன், 8,200,108. ஏரன், நீங்க போட்டிருக்கிற இலக்கம் இது என்னன்னு சொல்லுவீங்க? என்ன கேள்வி கேட்டிருக்கு ஏரன் புத்தகத்துல? 155 மில்லியன். இது வந்து மில்லியன், பில்லியனுக்கு எத்தனை சைவர்கள்? 3 சார். 3 சார். பில்லியனுக்கு எத்தனை சைவர்கள்? 3 சார். 3 சைவர்களா பில்லியனுக்கு? கொஞ்சம் ஜூம் பண்ண வேணாம். நான் ஜூம் பண்ணி இதை பார்த்து சொல்ல வேண்டாம், நீ உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் இதை சும்மா காட்டுறேன் உங்களுக்கு. பில்லியனுக்கு எத்தனை சைவர்கள்? 9 சைவர்கள். அது சரியா பிள்ளையா? சரி. ஓகே, அப்ப 155 மில்லியன் அண்டைக்குள்ள 155க்கு பிறகு எத்தனை சைவர்கள் வரலாம்? சார் 9 சைவர் தான் வரணும். நீங்க 12 சைவர்கள் போட்டிருக்கிறீங்க. இது 3 சைவர், 6 சைவர், 9 சைவர், 12 சைவர்கள். கமல்யா, நீங்க எங்க பிள்ளை விட்டுருக்கீங்க? மில்லியன்ல 8க்கு முதல் டீச்சர் 2 சைவர் போடுங்க.
8க்கு முன்னால 2 சைவர் போட இல்லை. என்னடா 155 பில்லியன் 8 மில்லியன். அப்ப நீங்க சதுர்ஷன், லுக்ஷான், கிலோஷன் அண்ட் ரவீந்திரன் நீங்க சரியா எழுதியிருக்கிறீங்க. சதுர்ஷன், நீங்க எழுதியிருக்கிற இலக்கத்தை என்னன்னு சொல்லுவீங்க? 152 பில்லியன். இல்லையே, 155 பில்லியன் இல்லையே. இது 155 மில்லியன். இது பில்லியன் இல்ல, இது 155 மில்லியன். பில்லியனுக்கு 9 சைவர்கள் இருக்கு. நீங்க கமலியா எழுதினது 1 பில்லியன் 558. அது நீங்க கம்ப்ளீட்டா பிள்ளை. ஏவன் உங்களுக்கு விளங்கிச்சுதா? இப்ப நீங்க எங்க பிள்ளை விட்டு இருக்கிறீங்க? நம்ம ஆமா சார். ஓகே, நீங்க 3 சைவர் கூடுதலா போட்டுட்டீங்க. சரி, அடுத்த கேள்வி. வித்தியாசமா இருக்கிறீங்களா இதை விட? இல்ல டீச்சர். எல்லாரும் இதே மாதிரி எழுதி இருக்கிறீங்க? ஆமா டீச்சர். ஏரன், இது மாதிரி தான் சொல்லிருக்கேன். கிலோஷன், லுக்ஷான் எல்லாரும் இதே மாதிரி எழுதி இருக்கிறீங்க? சரி, மற்றது இதே மாதிரி எழுதி இருக்கிறீங்க? மற்றது ரவி, இது மற்ற கேள்வி இதே மாதிரி எழுதி இருக்கிறீங்க? அடுத்த கேள்விக்கு ஆங்கிலத்தில் என்ன மாதிரி போட்ட நீங்க? லுக்ஷான், 4ஆம் கேள்வி. 1948 டீச்சர். முற்றுப்புள்ளி டீச்சர். 02 டீச்சர். முற்றுப்புள்ளி டீச்சர். 04 டீச்சர். ஓகே, ரவி. டீச்சர் 1948 டீச்சர். புள்ளி டீச்சர் 2 டீச்சர். புள்ளி டீச்சர் 4 டீச்சர். சைவர் 2 சைவர் 4. கிலோஷன் 1948 புள்ளி டீச்சர். 2ஆம் மாதம் டீச்சர் 2.04 டீச்சர். 2க்கு 02 02 டீச்சர். நீங்க அப்படி எழுதே இல்ல. இப்ப நான் கேக்குறதுக்கு சொல்றீங்க. கமலியா என்னன்னு போட்ட நீங்க? 1948 டீச்சர். முற்றுப்புள்ளி டீச்சர் 02 டீச்சர். முற்றுப்புள்ளி 04 டீச்சர். ஏரன் மியூட்ல இருக்கிறீங்க. ஏரன் 1948 முற்றுப்புள்ளி 02 முற்றுப்புள்ளி 04 டீச்சர். சதுர்ஷன் 1948 முற்றுப்புள்ளி 02 முற்றுப்புள்ளி 04 டீச்சர். ஓகே, ரைட். எனக்கு வீட்டு கணக்கு 5ஆம் கணக்கு 121ஆம் பக்கத்துல மீட்டல் பயிற்சியில 5 6 7 5 6 7 8 விளங்கிச்சுதா எல்லாருக்கும்? ரைட். கேள்விகள் எல்லாம் செய்து திங்கட்கிழமை எனக்கு அனுப்பணும். அடுத்த கிழமை நாங்க மிச்ச மீட்டர் பயிற்சிகளை செய்து போட்டு மீட்டர் பயிற்சி முடிஞ்சோடனே நாங்க மெட்ட கேள்விகளுக்கு போவோம், மெட்ட பாடங்களுக்கு. சரியா? ஓகே அம்மா, முடிப்போம். பாய் பாய். ஏதாவது கேள்விகள் கேட்கல என்ன இருக்குதா உங்களுக்கு? விளங்க இல்லையா நான் தந்த ஹோம்ஒர்க்? எல்லாத்தையும் ஓகே எல்லாம்? ஓகே, ரைட். ஓகே அம்மா, பாய். பாய்.